நேயர்களை தமிழகத்தையே உலுக்கிய திருப்புவனம் அஜித் குமாரின் கஸ்டடி மரணம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு விதத்தில் அதற்கு எதிர்வினையாற்றி வந்தார்கள். இது தொடர்பாக தற்பொழுது தாவேக சார்பில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் தொடர்பான காட்சிகளை தான் நாம் திரையில் பார்க்கிறோம். சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெறக்கூடிய தாவேகவின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அரசியல் களத்தில் தாவேக நுழைந்த பிறகு அது கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க இருக்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம் என்பதாலேயே அரசியல் அரங்கில் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் தற்போது இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இங்க ஆர்ப்பாட்ட களத்தில் இணைய இருக்கிறார்னு தகவல் வந்திருக்கிறது. இங்க ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? கூட்டம் ரொம்பவே எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்க முடிகிறது. ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் அங்கு செய்யப்படுகிறதா? கள சூழல் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இதுவரையில பல்வேறு போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த போராட்டங்கள், வக்புவாரி திருத்த சட்டங்களுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அக்கட்சியுடைய ஒரு போராட்டமாக ஒரு வெயில் அதிகரிக்க அங்கு ஆர்ப்பாட்ட களத்தில் வந்திருந்த தொண்டர்கள் மயங்கிவிடக்கூடிய சம்பவங்களும் அரங்கேறி இருக்கின்றன. இதுவரை மயக்கமடைந்த தொண்டர்கள் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் ஒன்று வந்திருக்கிறது. அங்கு மயக்கமடைந்த ஒரு பெண்மணியை தேற்றக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவானந்தா சாலையில் தாவேக தொண்டர்கள் மற்றொரு புறம் அதிக அளவில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். அவருக்காக அந்த கூட்டம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் 3 பேர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். 3 தொண்டர்கள். அவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் இடம் பேசலாம். மணிகண்டன், தற்பொழுது அங்க சிவானந்தா சாலையில் உள்ள சூழல் என்ன? தொண்டர்கள் தரப்புல கூட்டம் ஒரு அதிக அளவில் இருக்கக்கூடிய கூட்டத்தை நம்மால பார்க்க முடிகிறது. அதை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டு வருகிறது? கள விவரம் என்ன? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள்ல முதல் முறையாக கட்சியுடைய தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டம் என்பதால தமிழ்நாடு முழுவதும் இருந்து கட்சி ரீதியாக மாவட்டங்கள் தொகுதியில் இருந்து 300 பேர் என்ற வீதத்திற்கு சராசரியாக 15,000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதை காட்டிலும் அதிகமான அளவிற்கு தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து தொண்டர்கள், ரசிகர்கள் வாகனங்கள்ல சிவானந்தா சாலை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். சில பகுதிகளில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட சில மாவட்டங்கள்ல போராட்டத்திற்கு வருகை தந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியும் சிறை வைத்தும் பின்னர் அவர்களை விடுவித்தும் அனுப்பியிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதை கடந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காலை 7 மணி முதலே தொண்டர்கள் இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய சிவானந்தா சாலை பகுதியில குவிய தொடங்கியிருந்தனர். ஏற்கனவே தொடர்ந்து மக்கள் சந்திப்புகளை புறக்கணித்து வருகிறார். பனையூர் அலுவலகத்திலும் அதே போல அவரது இல்லத்திலும் தான் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து சந்திக்கிறார் என்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில பரந்தூர்ல விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நேரடியாக சென்று அவரது ஆதரவை தெரிவித்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டத்தில் முதல் முறையாக கட்சியுடைய தலைவர் நேரடியாக கலந்து கொள்கிறார் என்பதால் இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சியில கடந்த 4 ஆண்டுகள்ல காவல்துறை விசாரணை மரணங்கள்ல உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை நேற்று பனையூருக்கு நேரில் அழைத்து 18 குடும்பத்தினரை நேரில் அழைத்து அவர்களுக்கான நிதியுதவி வழங்கி அவர்களுக்கான சட்ட போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகமும் விஜயாகிய நானும் துணை நிற்பேன் என்ற உறுதி அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த 18 குடும்பத்தினர்ல 10 குடும்பத்தினர் இன்று இந்த போராட்ட களத்தில் மேடையேற இருக்கின்றனர். அவர்களது குடும்பத்தினர், அவர்களது பிள்ளையோ அவரது தந்தையாரோ இந்த காவல்துறை விசாரணையின் போது பட்ட துன்பங்களை அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். இதை தவிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரை தலைமையுடைய கட்சியுடைய தலைவர் விஜய் வழங்க இருக்கிறார். இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த சிவானந்தா சாலை வளாகத்துல குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர்கள் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில 7 பேர் இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மயக்கமுற்றிருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வசதியும் இங்கு செய்து தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய சிவானந்தா சாலை முழுவதும் தேவையான இடங்கள்ல
நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மூலமாக உடல்நிலை குன்றிய நிலையில மயக்கமிடக்கூடிய அவர்களை ஆம்புலன்ஸுக்கு அழைத்து வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான குடிநீர் வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. இன்னும் 15 நிமிடங்களுக்குள்ளாக கட்சியுடைய தலைவர் சிவானந்தா சாலை வருகை தருவார் என எதிர்பார்க்கக்கூட இந்த நிலையில கட்சியுடைய பொதுச் செயலாளர், அதே போல தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் முக்கிய அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். இன்னும் 15 நிமிடத்தில் இந்த போராட்டம் தொடங்கும். போராட்டம் தொடங்கியதற்கு பிறகாக ஒவ்வொரு நிகழ்வாக நடைபெறும். கண்டன கோஷம் எழுப்பப்படும். அதன் இறுதியில கட்சியுடைய தலைவருடைய கண்டன உரை என்பது நிகழ்த்தப்படும். மணிகண்டன், கூட்டம் அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கெல்லாம் ஏத்த மாதிரி குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகள் போதுமான அளவுல செய்யப்பட்டிருக்கா? ஏற்கனவே காவல்துறை சார்பில் இதற்கான அனுமதி கொடுக்கப்படும் போது அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்ன, எத்தனை பேர் வருகிறார்கள், எந்தெந்த வாகனங்கள்ல வருகிறார்கள், அவர்களுக்கான அத்தியாவசிய ஏற்பாடுகள் என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில குடிநீர் தொட்டிகள் 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த சிவானந்தா சாலை முழுவதுமாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேவைக்கேற்ப அவர்களுக்கு வழங்குவதற்கு ஏதுவாக வாட்டர் பாட்டில்கள், பெட் பாட்டில்கள் மூலமாக விநியோகம் செய்யும் பணியும் தாவேகா தன்னார்வலர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றனர். தேவைக்கேற்ப அவர்களுக்கான மருத்துவ வசதிகளும் தேவையான இடங்கள்ல வழங்குவதற்கு முகாம்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 50 மருத்துவர்கள், 30 செவிலியர்கள் என மருத்துவ குழு மொபைல் அளவுல, அதாவது எந்த நேரமும் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு நகரும் அளவுல நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில வரக்கூடிய தொண்டர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் எதிர்பார்த்த அளவை விடவும் அதிகமான தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனர். முக்கியமாக இந்த சிவானந்தா சாலை வழியாக வாகனங்கள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாகனங்களை கடற்கரை சாலையில நிறுத்திவிட்டு நடந்து வரக்கூடிய உத்தரவை காவல்துறையினர் அளித்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில சிவானந்தா சாலைக்கு வருகை தரக்கூடியவர்கள் சுமார் 2-3 கிலோமீட்டர் சேப்பாக்கம் வாலாஜா சாலையிலிருந்து நடந்து வந்து கடற்கரை சாலையை அடைந்து நேப்பியர் பாலம் நுழைவாயில் வழியாக சிவானந்தா சாலையை அடைய வேண்டியது இருக்கிறது. இதற்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்து வந்தாலும் கூட்டம் குறையாத அளவிற்கு தொடர்ந்து இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்து வரக்கூடிய நிலையை நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. வரக்கூடிய அனைவருமே அவர்கள் கைகள்ல இந்த போராட்டத்திற்கான கோரிக்கை பதாகைகளையும் தமிழக வெற்றி கழகக்கூடிய கொடிகளையும் ஏந்தி உற்சாகத்துடன் இந்த போராட்டத்தில் தங்களது கண்டனங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமாக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் இங்கு குவிந்திருப்பதால பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வருகை தந்து கொண்டிருப்பதால பிரதான சாலையாக, அதாவது கடற்கரைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய காமராஜர் சாலை, வாலாஜா சாலை, சிவானந்தா சாலைக்கு மறுமார்க்கமாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கியமாக மொத்தம் 15,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருப்பதால 2000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கின்றனர் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.